கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் சங்கீதம் 11வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 77வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களாலே நினைவு கூறுவேன். நாம் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் என்று கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் என்னை நடத்தி இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயங்கள் அற்புதங்களை செய்த தேவனை நான் நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லி நாம் தேவனுக்கு நமக்கும் உள்ள உறவுகளிலே சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் நம்மளை பார்த்து உணர்த்துகிறார். கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன். ஆண்டவர் என்னை அழைத்தார். என்னை எந்த நிலையிலிருந்து, எப்படிப்பட்ட சேர்க்கையிலிருந்து என்னை கழுவி சுத்திகரித்து என்னை பரிசுத்த ஜனமாய் மாற்றி எனக்கு அற்புதத்தை செய்து, நடக்கக்கூடாத காரியத்தை நடக்க செய்து, அற்புதமாய் ஜாதிகளிலும் கோத்திரத்திலும் ஒருவராய் இருந்து என்னை ஆண்டவர் வேறு வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைவு கூறுகிற நபர்களாக மாற வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? நாம் நினைவு கூற வேண்டும். அவர் செய்த செயல்களை நினைவு கூறுகிறவர்களாக, அவர் செய்த அற்புதங்களை நினைவு கூறும்படியாக நான் இப்போதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை, அவர் தயவினாலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், அவருடைய அற்புதத்தினாலே என் குடும்பம் நிலைத்தங்கி இருக்கிறது என்று சொல்லி நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளை என்ன செஞ்சுறாங்க? மறந்து விடுகிறாங்க. ஆண்டவருடைய அற்புதங்களை மறந்துகிறாங்க. இந்த அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் இந்த மாதத்தில் நினைவு கூறுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உடைய அற்புதங்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்க. அது அற்புதமாய் உன் வாழ்க்கையை நடத்தும், உன் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்யும். அற்புதங்கள் செய்கிற தேவனை நோக்கி பார்க்கும்போது அல்லேலூயா பாடுமா. அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம் புகுந்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. பாருங்களேன், தேவ மகிமைக்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறாரு. அவர் கோத்திரத்தில் ஒருவர்களாக, சந்ததியில் ஒருவர்களாக ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டு நம்மளை அழைத்திருக்கிறாரு. அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்ம கைவிட மாட்டார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்களேன், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கைவிட மாட்டார். மறுபடியும் சொல்லுங்களேன், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கைவிட மாட்டார். படுமா, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டு விடுவாரோ? சொல்லுங்க, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டு விடுவாரோ? பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை பெருமை படுத்திடுவார். பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை பெருமை படுத்திடுவார். உன்னை பெருமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அல்லேலூயா.
இந்த ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இடக்கு முடக்க ஏதாவது செய்வார். இல்லையா? என்னென்ன இடக்கு முடக்கன்னு அப்படி நினைக்காதீங்க. இடக்கு முடக்கன்னா சில நேரங்களில் நம்ம பிரச்சனைகளில் கதறி கொண்டு இருப்போம். ஆனால் நமக்கு வழி தெரியாத அளவில் ஒரு இடத்தை கொண்டு போய் ஒரு புதிய வழியை கற்றுக் கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவார். யாத்ராம புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் அழகாய் சொல்கிறது. யாத்ராம புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் அழகாய் சொல்கிறது, அவர் கடலின் மத்தியிலே பாளையம் இறங்கும்படியாக ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆமென் சொல்லுமா? எந்த நபராவது எகிப்திலிருந்து கொண்டு வந்து இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிப்பாட்டுவாங்களா? அவங்களுக்கு கேள்வி. அப்படித்தான் எப்படிப்பட்ட ஆண்டவரை தேடுகிறோம். அவர் எங்களை எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் எங்களை விடுவித்து கொண்டு வந்தார். ஆனால் இப்படிப்பட்ட வியாதியின் மத்தியிலே நிக்க வச்சு என்னை வேதனைப்படுத்துவாரா? ஒரு கேள்வி வரலாம். ஆமென் சொல்லுமா? இப்படி ஒரு கேள்வி வரலாம். அதே கேள்விதான் அவங்கள எகிப்திலிருந்து கடந்து வர பண்ணி கடைசியில பாதை இல்லாத இடம், நம்பிக்கை உடைஞ்ச இடம், ஒரு விட்டு கூட ஒரு நம்பிக்கை இப்படி போகலாம் அப்படி போகலாம்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிறுத்தினார். அவருடைய நம்பிக்கை உடைந்து போய்விட்டது. நம்பிக்கை இழந்து போன அந்த நேரம்தான் ஆண்டவர் சொல்கிறார், நம்பிக்கை எந்த இடத்துல உடைஞ்சு போச்சோ எல்லா நம்பிக்கை, டாக்டர் மற்றவங்க எல்லா நம்பிக்கையெல்லாம் உடைஞ்ச பிறகுதான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது தான் ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுமா? அப்படிப்பட்ட நம்பிக்கை உடைக்கப்பட்ட அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக இருந்து சோர்ந்து போயிட்டாங்க. இனி என்னை யாரும் காப்பாற்ற வழி இல்லை என்று சொல்லி முறுமுறுத்து டென்ஷன் ஆகி ஆண்டவர் மேல் கோபிச்சு தன்னை வழிநடத்தின நபர்களுக்கு முன்பாக அவர்கள் எரிச்சல் அடைஞ்சு சண்டை போட்டு கடைசியில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? எல்லாத்தையும் அமர பண்ணி இனி ஒரே ஒரு காரியம், கோபமும் வேதனை பிரச்சனை போராட்டம் இதையெல்லாம் தாண்டி என்ன, இதையெல்லாம் தாண்டி யார் இருக்கா? இதெல்லாம் தாண்டி இயேசுவை தான் பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அந்த ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் ஆண்டவர் சொல்கிறார், யாத்திராம் 14 பார்க்கும்போது அவர் இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருக்க கடவுளை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுமா? கர்த்தருடைய அதிசயங்களை நம்ம நினைவு கொடுக்கும்போது, அவருடைய செய்கைகளை நினைவு கூறும்போது, அவருடைய பூர்வ காலத்திலே நம்மளை நடத்தின அவன் அதிசயங்களை நினைத்து பார்க்கும்போது நீங்களும் நானும் சோர்வடையக்கூடாது, பலவீனம் அடையக்கூடாது. அன்னைக்கு அற்புதம் செய்து என்னை கூட்டி வந்த தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு தத்தளிக்கிற இந்த இடத்திலே அற்புதம் செய்யாமல் இருப்பாரா? என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யாமல் இருப்பாரா? என்னுடைய எதிர்காலத்துக்கு அற்புதங்களை செய்யாமல் இருப்பாரா? அப்படின்னு சொல்லுமா? புரிஞ்ச மலையிலே சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நிறுத்தி வச்சிருக்கலாம் எப்படிலாம், ஆனால் ஆரம்பத்தில் நீ அவனுக்கு அதிசயம் செய்த தேவன், அற்புதம் செய்த தேவன், உன்னை அழைத்து கொண்டு வந்த தேவன் கர்த்தர். அவரை நினைவு கூறுங்க. அவர் எந்த இடத்துல நின்று கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த புலம்பத்தில் என்ன செய்வான்? ஆண்டவர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அது என்ன பாது? யாருது? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கிற தேவன். கர்த்தர் மாற்றங்களை கொடுக்கிற தேவன். பாருங்களேன், 2வது சங்கீதங்களின் புஸ்தகம் அதே 77ஆம் சங்கீதம் 12வது வசனம் சொல்கிறது, உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். அவருடைய கிரியை எப்படிப்பட்டது? ஒருத்தர் வந்து இருக்காங்கன்னா, ஒரு டம்மியான ஆளை கூட விவரிக்க முடியாது. அதை நம்பியா போனோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இவரை யார் நினைக்கிற? இவர் பலத்த கிரியைகளை செய்கிற தேவன். இவருடைய செயல்களை தியானித்து உம்முடைய செயல்களை என்ன செய்யணுமா? யோசிக்கிற நபர்களாக மாற வேண்டும். ஆமென் சொல்லுமா? அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் எப்படி அற்புதங்களை செய்தார்? கொந்தளிக்கிற கடலை அமற்றினார், காற்றையும் கடலையும் அமற்றினார், குஷ்டரோகி
குஷ்டரோகியை சுகமாக்கினார். தாவீதின் குமாரனை இறங்கும் என்று சொன்னபோது அவர் தம்முடைய இரக்கத்தை செய்தார், சுகமாக்கினார். குருடனை எழுப்பினார் பார்வையடையும்படியாக. எவ்வளவு பெரிய காரியங்களை செய்த அந்த ஆண்டவர் என்ன செய்வார்? செயல்களை நினைவு கூறுவேன் என்று சொல்லி அவருடைய செயல்களை நினைவு கூற வேண்டும். பைபிளில் இருக்கிற அந்த செயல்களை எல்லாம் நினைவு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியத்தை செய்யக்கூடிய விசுவாசத்தின் பாதையிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்கி அற்புதத்துக்கு நேரம் திருப்ப முடியும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. முதலாவதாக கர்த்தருடைய செயல்களை நினைவு கூற வேண்டும். இரண்டாவதாக அவர் பூர்வ காலத்தில் அதிசயங்களை நினைவு கூற வேண்டும். மூன்றாவதாக பாருங்களேன், அவருடைய கிரியைகளை தியானித்து உங்களுடைய செயல்களை என்ன செய்யணும்? யோசித்து கொண்டே இருக்கணும். அவருடைய செயல்களை யோசித்து கொண்டே இருக்கணும். நீர் அற்புதம் செய்கிறவர், நீர் அதிசயம் செய்கிறவர். யோபு அழகா சொல்கிறான். யோபு தியானிக்கும் போது எப்படி சொல்கிறான்? அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களை பார்க்கும். I believe with Jesus, I believe with God. நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் அவரால் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், அவரை பார்க்கிறேன். அவர் என்னை பார்ப்பார், என்னை விடுவிப்பார், இந்த வேதனையிலிருந்து மாற்றத்தை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அவர் நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, ஜெபிக்க ஆரம்பித்தார், மற்றவர்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தார். அற்புதம் நடந்தது. தெய்வ சமூகத்திலே அவருடைய அற்புதங்களையும் நினைவு கூற வேண்டும். அவர் அதிசயங்களை நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. வெளியே அடிக்கடி போகாதீங்கப்பா, பேசாம உட்காருங்க. தியானித்து நம்ம செயல்களை யோசித்து கொண்டே இருக்கணும். அவருடைய வல்லமையை யோசித்து கொண்டே இருங்களேன். அவருடைய வல்லமையை தியானிச்சு கொண்டே இருங்க. அவர் பாருங்களேன், வஸ்திரத்தின் வார்த்தை தொட்ட உடனே அவர் சுகமானார். எத்தனை 38 வருஷமாக கடந்த அவருடைய வாழ்க்கை மாறினது. அப்படி ஸ்தோத்திரம். எந்த வார்த்தை எந்த நேரமும் பாருங்களேன், உதிரப்போக்கு ரத்தப்போக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவர் வஸ்திரத்தின் வார்த்தை தொட்டார், சுகமானது. அவருடைய அதிசயத்தை நம்ம நினைவு கூற வேண்டும். ஆமென் சொல்லுமா. அவர் தான் எனக்கு விடுதலை செய்வார். அப்ப அதிசயத்தை செய்தவர் தான் அதிசயத்தை செய்ய முடியும். அவரை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா. நாலாவதாக தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாலாவது தேவன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். சங்கீதம் 78:7 தேவன் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா. தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். தேவன் மேலே நம்பிக்கை வைத்தபடினாலே தேவன் அவர்களை விடுவித்தார். ஆனாலும் கூட தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய வார்த்தைகளை அவர் பிடித்துக் கொண்டார்கள். தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் தேவ வார்த்தைகள் மேலே தேவ வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு, வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு அவர் சமூகத்திலே அவர் வார்த்தையின்படியே நடக்கிறவர்களாய் மாறுவார்கள். ஆமென் சொல்லுமா. அழகாய் சொல்கிறது யாத்திராமம் 15:26 சொல்லுகிறது, கர்த்தருடைய நியமங்களையும் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளையும் கை கொள்ளும் போது அழகாய் சொல்றது. எடுத்தவங்க வாசிங்களேன். 15:26 பாருங்க. முதல் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு கர்த்தரை மாத்திரமல்ல, கர்த்தருடைய நம்பிக்கை மாத்திரமல்ல, அவர் சொன்ன வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதன்படி நடந்து அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் செவி கொடுத்து நீ இப்படி இருக்க வேண்டும், நீ இப்படி செயல்பட வேண்டும் என்றதை விதிமுறைகளை கை கொண்டு செவி சாய்த்து கை கொண்டு அவருடைய நியமங்கள் யாவையும் அவர் சொன்ன வார்த்தையின்படியே கைப்பிடிச்சு இருதயத்தில் வச்சு நம்ம ஓடுவோமானால் எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதியை நான் வர பண்ண மாட்டேன். அப்ப தேவனுடைய வார்த்தைகளின்படியே நாம் பிடித்துக் கொள்ள வேண்டிய சில காரியங்களை நாம் விட்டு இருக்கிறோம், கடைபிடிக்கவில்லை. ஆமென் சொல்லுமா. அதை நாம் பிடிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், அதை பிடித்துக் கொண்டு ஓட வேண்டும். அப்பொழுது நம்ம வியாதி வேதனை எல்லாத்தையும் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தரை பார்க்கிற மேல தேவன் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்தது மாத்திரம் இல்ல, அவர்கள் செய்கைகளை மறவாம அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படியாய் செய்தார்கள். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை மாத்திரம் இல்ல, அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். ஐந்தாவதாக அதிசயங்களை சில நேரங்களில் அதிசயங்களை மறந்தார்கள். அதிசயங்களை மறந்தார்கள். அவருடைய செயல்களை குறித்து நாம இந்த நாட்களில் தியானிச்சு கொண்டிருக்கிறோம்.
அதிசயங்களை மறந்தாங்க. எப்படி மறந்தாங்கன்னு சொன்னா, அது பாருங்களேன், சங்கீதம் 78:11 சொல்கிறது, அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், இந்த அற்புத அடையாளங்களை மறந்து போயிட்டாங்க. ஆமென் சொல்லுமா? குஷ்டரோகிய அத்தனை குஷ்டரோகிய 10 குஷ்டரோகிய சுகம் பெற்றாங்க. அதுல ஒருத்தர் மட்டும்தான் வந்தாங்க. சிலர் அந்த அதிசயத்தை பெற்றுக்கொண்டும் அவர்கள் என்ன செய்யறாங்க? மறந்து விடுறாங்க. நாகமான் அற்புதங்களை பெற்று ஆண்டவரை நினைத்து கொண்டான், சாட்சியாய் வாழ்ந்தான். ஆனா இங்க இருக்கிற நடுவில் இருக்கிற நாகம்மா, நம்ம அலசம்பத்து நாகம்மா என்னாச்சுன்னா, செத்த நம்முடைய பிள்ளைய ஜெபம் பண்ணி எழுப்பணும். ஆனா இன்னைக்கு அங்கே டங்குன்னு போயிட்டு என்ன செய்யறாங்க? அதை மறந்துட்டு அங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுமா? மறந்து போகிறவர்கள் அல்ல, அவருடைய அதிசயங்களை நாம் நினைவு கூறும்போது இன்னும் கர்த்தர் நம்மளை ஓட கிருபை செய்வார். ஆமென் சொல்லுமா? மறந்து போன எதையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை மறப்பீர்களானால் அந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே நம்மளை அசைத்து நம்ம விசுவாசத்தை தோற்க பண்ணி நம்முடைய நாட்களில் நம்பிக்கை உடைச்சு பிசாசானவன் நம்மளை வேறு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி விடுவான். தேவனாகிய கர்த்தர் உங்களை வல்லமை உள்ளவர்களாக, அற்புதம் உள்ளவர்களாக, அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய அதிசயங்களின் மூலமாக இன்னும் நடக்கும்படியாக கர்த்தர் வைக்கிறான். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஆறாவதாக, தேவனுடைய நீதி என்னைக்கும் நிற்கும். தேவனுடைய நீதி என்னைக்கும் நிற்கும். அவருடைய செயல்கள் மூலமாக தேவனுடைய நீதி எப்படி நிற்கும் பாருங்களேன். சங்கீதம் 111:3 சொல்கிறது, அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவருடைய மகத்துவம் உள்ளவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் பலத்த கிரிகளை செய்கிறவர். அவர் சாதாரண நபர் அல்ல. அவர் நம்மளுக்கு பாடுகள் மத்தியிலே கடந்து வந்தவர், நம்மளை பரிசுத்தமாக்கி தம்முடைய ஜனமாய் மாற்றிக்கொள்ள நினைத்தவர். அவர் மகிமை உள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன். அவருடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். நீதி, அங்கு நீதி தேவன், நியாயத்தின் தேவன், நீதியின் தேவன். அவருடைய செயல் மகிமை மகத்துவம் உள்ளது. அதை பின்பற்றுகிற நம்ம நீதி உள்ளவர்களாக, நியாயம் உள்ளவர்களாக, மகத்துவம் உள்ளவர்களாக, வல்லமை உள்ளவர்களாக வாழும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளை மாத்திரமல்ல, பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்களேன், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, நீங்கள் தகுதி உள்ளவர்களாக மாத்திரமல்ல, நீங்கள் அதிசயங்களை பார்த்தவர்கள் மாத்திரமல்ல, அதிசயங்களை செய்கிற நபர்களாக, மகிமையானவர்களாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல உன் வீட்டை பாதுகாக்கிறார். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் உங்களை ஜீவனோட வச்சிருக்கிறார். அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தினாலே, நம்பிக்கையினாலே, நம்ம மகிமை உள்ள ஒரு ஆவியை பெற்றிருக்கிறபடினாலே நம்ம மகிமை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? பாருங்களேன், பிரசங்கி 11:5 சொல்கிறது, ஆவியின் வழிகள் என்னதென்றும் கர்ப்பவதியின் வழிகள், வயிற்றில் எலும்பு உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல, எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை என்ன செய்ய முடியாதா? அறிந்து கொள்ளவே முடியாது. எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறான், எந்த நிலையில் அற்புதம் செய்கிறான், எந்த நிலையில மாற்றங்களை கொடுக்கிறான் என்று ஒன்று புரியவே செய்யாது. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அற்புதங்கள் வித்தியாசமாய் செய்து அதிசயமாய் நம்மளை தம்முடைய பிள்ளைகளாய் சேர்த்து கொண்டு நம்மளை நடத்துகிற தேவன். ஆமென் சொல்லுமா? வேற எந்த நாசில் சுவாசமுள்ள எந்த மனுஷனும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கவே முடியாது. என் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, தம்முடைய ஜீவனை கொடுத்து, தம்முடைய இரத்தத்தின் கிரயத்தினாலே நம்மளை மீட்டுக் கொண்ட ஒரே ஒரு தேவன். அவர் வல்லமையுள்ளவர். அவரை போல நாமும் வல்லமையுள்ளவர்களாய் மாறும்படியாக அவர் ஜெபிக்கிறவர், அவரை போல நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அவர் ஸ்தோத்திரம், அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவராய் இருந்தால் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாற வேண்டும்.
கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகிற நம்ம கர்த்தருடைய செயல்களின் மூலமாக மற்றவர்களையும் பலவீனர்களையும் தூக்கி நிறுத்தும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதம் அழகாய் சொல்கிறது. எபிரேயர் புஸ்தகத்தை அடிக்கடி நாம் படிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, வேகம் போல் சிறலான சாட்சிகள் நம்மை சுற்றிலும் எழுந்திருக்கிற பாவமான யாவற்றையும் உதறி தூசியெல்லாம் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்குறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி என்ன செய்யுமா? நம்ம ஓட வேண்டும். நாம் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் பிசாசானவன் எந்த வழியில எந்த போராட்டத்தை கொண்டு வருவான்னு தெரியாது. அதுக்கு உதாரணம் தான் வல்லமையாய் தெரிந்து கொண்ட அந்த யூதாசுக்குள்ளே பிசாசு புகுந்தான். தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்குள்ளாக பிசாசுகள் புகுவான், பலவீனத்தை உண்டாக்குவான், ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்வான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய திட்டங்களுக்கு விரோதமாய் அவன் அப்படியே தூரமாக்குவான். ஜெபிக்க விடாதபடிக்கு, பலவீனப்படுத்தி ஆராதிக்க விடாதபடிக்கு, சபைக்கு வர விடாதபடிக்கு, மற்ற காரியங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஓட வைப்பான். இப்படிப்பட்ட நீங்களும் நானும் இந்த மாதத்திலே அவருடைய செயல்களை நாம் தியானிக்க வேண்டும். அவர் செயல்கள் மூலமாக வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் செயல்கள் மூலமாக அற்புதமான காரியத்தை பெற்றுக்கொண்டு இந்த 3வது மாதம் அழகாய் சொல்கிறது. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்களேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே உங்களை யார் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுமா? ஆமீன் சொல்லுமா? எல்லாம் கண்ண முடிச்சவங்க. கர்த்தாவே, இந்த வார்த்தையின் மூலமாக தேற்றுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக அவருடைய செயல்களை ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, செயல்களை நினைவு கூறும்படியாக எங்களுக்கு கிருபை தந்திரே. ஆண்டவரே, செயல்களை நினைவு கூற வேண்டும். ஆண்டவரே, அன்னைக்கு எங்களை அழைச்சவர் இன்னைக்கு ஆண்டவர் எங்களை கைவிடலை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னைக்கும் எங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். அவர் பூர்வ காலத்து அதிசயங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிரியைகளை எல்லாம் தியானிச்சு உங்களுடைய செயல்களை நாங்கள் யோசித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, அது வல்லமையுள்ள காரியங்களை செய்யும். விசுவாசத்தை கூட்டும். ஆண்டவரே, தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரே தேவனுடைய செயல்களை மறவாம கற்பனைகளை கை கொள்ளும்படியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். கற்பனைகளை கை கொண்டு நாம் ஓடுவதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு ஓடுவதற்கு கிருபை செய்யுங்க. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் நாம் மறந்து போகவே கூடாது. ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய செயல்கள் மகிமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆண்டவரே, அந்த நீதி எங்களுடைய வாழ்க்கையிலும் நிற்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, ஆவியின் வழிகள் என்ன, மாம்சத்தின் வழிகள் என்ன? ஆண்டவரே, குழந்தை பெறுகிறதும் உருவாகிறதும் ஆண்டவர் அறியாதது போல என் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அற்புதங்கள் செய்கிற காரியங்களும் ஒரு நாளும் அறிய முடியாது. அவருடைய செயல்களை அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை ஆண்டவரே ஒரு விசையாய் இந்த பலவீனத்திலே வந்திருக்கிறோம். பலவீனத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க. இந்த பலவீனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே, பலவீனப்பட்ட ஒவ்வொரு பகுதிகளிலும் அதை சுகமாக்குங்க. பலவீனத்திலிருந்து அற்புதம் செய்யுங்க, மாற்றங்களை கொடுங்க. ஆண்டவர் அதிசயங்களை செய்யுங்க, பலத்த கிரியைகளை செய்யுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உடைய வல்ல கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற அத்தனை பேருடைய பலவீனங்களும் வேதனைகளும் ஆண்டவரை நீர்ந்து மாற்றி ஆண்டவரே பெரிய ஒரு அதிசயங்களை தியானிக்கிற ஆண்டவரே செயல்களை தியானிக்கிற தேவ மகிமை உடைய பிள்ளைகளை நடத்தட்டும். அந்த வாக்குத்தத்தம் உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி